கல்கி படம் பார்த்து முடிச்ச பிறகு இந்த மகாபாரதத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா இந்த கல்கி படத்துல அர்ஜுனன் கேரக்டரும் வருது, கர்ணன் கேரக்டரும் வருது. ரெண்டு கேரக்டருமே வந்து பார்க்கும்போது ட்விட்டர்ல என்ன உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கர்ணனை பத்தி ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. கல்கி படத்துல வர அந்த கடைசி கிளைமேக்ஸை காட்டிட்டு அதுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ல போடும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜுனன் தான் பெரியவன், கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிஸ்கஷன் போகுது. இது வந்து மகாபாரத காலத்துல இருந்தே எப்போ அது புராணமாக மாறி போச்சோ அன்னையிலிருந்துமே பேசிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். ரெண்டு பேருமே வந்து இந்த சமூகத்திற்கு, இந்த நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. டக்குன்னு யாரோ ஒருத்தவங்களை கேட்டு நீங்க மகாபாரதத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருமே முதல்ல சொல்ற கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கர்ணனுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு தூரம் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்த வாழ்க்கை. கஷ்டங்களை விட நஷ்டங்கள் தான் அதிகமாக பார்த்த வாழ்க்கை. யாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. கர்ண கொடூரம் அப்படிம்பாங்க. தன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பல விஷயங்களால வந்து தோற்கடிக்கப்பட்டவன். தன்னுடைய பெற்ற தாயினால் தூக்கி எறியப்படுறான். தன்னுடைய குருவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் வந்து பிரம்மாஸ்திரம் பயன்படுத்த முடியாமல் போயிடணும் அப்படின்னு சபிச்சிடறாரு. ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு வித்தை தெரிஞ்சு கூட அதை பயன்படுத்த முடியாத போயிடும். அதே மாதிரி போருக்கு போகும்போது நாகஸ்திரத்தை வந்து 2 வாட்டி வந்து பயன்படுத்தக்கூடாது அர்ஜுனன் மேலே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு அஸ்திரத்தாலையுமே அழிக்க முடியாத கவசத்தையும் குண்டலத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. கவச குண்டலத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. யாரு நம்மளுடைய இவர் தான் வந்து வாங்கிட்டு போயிடுவார். இந்திரன் தான் வேஷம் போட்டு வந்து வாங்கிட்டு போயிடுவார். தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுப்பாரு. தன்னுடைய உடலை கிழித்து அந்த கவச குண்டலத்தை கொடுத்தனால தான் அந்த கர்ண கொடூரம்பாங்க. ஏன்னா உடம்பே அவ்வளோ கலரியான போனவன், அதையும் மீறி அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இது அத்தனை விஷயங்களையுமே செஞ்சிருந்தா கூட ஏன் கர்ணன் வந்து அவ்வளோ கஷ்டங்களுக்கு உள்ளாவறான் அப்படிங்கிறது தான் அந்த மகாபாரதம் கொடுக்குற நீதி. நீ என்னதான் நல்லவனாரு, கர்ணன் வந்து கொடுக்காத விஷயங்கள் கிடையாது. அதாவது கை உள்ளங்கை சிவக்கிற அளவிற்கு கொடுத்தே சிவக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கைகள் சிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நம்ம கவிதைகள்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அதையும் மீறி ஏன் கர்ணனுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்னா அவன் நின்ற இடம். நட்பு அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மானமே போற நிலைமை. அதாவது சத்திரியன் மட்டும்தான் வந்து போட்டியில இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இவன் வந்து என்னுடைய ஒரு ராஜ்யத்தின் மன்னனாக மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துரியோதனன் வந்து கூட நிற்கிறான். துரியோதனன் என்னதான் வந்து நம்ம துரியோதனை பத்தி தப்பாக சொன்னாலும் நட்பு அப்படிங்கிற விஷயத்துல துரியோதனுக்கும் கர்ணனுக்கும் இடைப்பட்ட நட்பு அவ்வளவு அற்புதமான நட்பு. அதை நம்ம தளபதி படத்துல கூட தலைவர் மம்முட்டி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம ஈஸியா சொல்லி புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்படிப்பட்ட அந்த நட்பு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையினால கர்ணன் என்ன பண்றான், கேள்வி கேட்க வேண்டிய பல இடங்கள்ல கேள்வி கேட்காம அமைதியா நின்றான். கர்ணன் நினைச்சிருந்தா துரியோதனை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாத, இது தப்பு அப்படிங்கிற கேள்வி கேட்கிற அது வந்து தடுத்திருக்க முடியும். ஆனால் அது வந்து தடுக்க முடியாத நிலைமைக்கு அவனுடைய அந்த நட்பினால் இருக்கிற அந்த விசுவாசம் இருக்குல்ல, அந்த விசுவாசம் வந்து அவனை தடுக்குது. அதுதான் அவனுக்கு முதல் தவறுகளா வந்து நிக்குது. அதே இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேரோட்டி, தான் ஒரு தேரோட்டின் மகன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கர்ணன் வந்து தப்பா சொல்லிட்டாங்கல்ல ஒரு டைம். நீ தேரோட்டின் மகன் தானே, நீ வந்து போட்டியிட முடியாது, சத்திரியன் கூட போட்டியிட முடியாதுன்னு சொன்ன உடனே, ஆனா போர்க்களத்துல வரும்போது தேரோட்டி உன் வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி வந்து கர்ணன் சொன்ன உடனே அந்த தேரோட்டி கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. போகும்போது அந்த என்னன்னா பள்ளத்துல போயிட்டு வந்து அந்த தேர் போய் மாட்டிக்கிது. அந்த தேரை வந்து எடுக்கிற சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து வெளில இது கொண்டுறான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸ்டோரி அப்படிதான் வருது. நம்ம கர்ணன் படத்துலயும் அதான் பாக்குறோம், மகாபாரதத்துலயும் அதான் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு நீதியை சொல்லுது. கர்ணன் அப்படிங்கிற மனிதன் ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒவ்வொருத்தர்களால வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுறான். நம்ம லைஃப்ல நம்ம பார்க்குற மாதிரி. அர்ஜுனன் அப்படிங்கிறவனுக்கு என்னன்னா, அர்ஜுனன் வந்து நல்லவர்கள் சொல்றத கேட்டுக்கிறவன். அர்ஜுனன் நிற்கிறது நல்லவர்கள் பக்கம் நிற்கிறான். பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல வந்து அர்ஜுனன் நின்னனால கண்ணன் வந்து அவங்க கூட வந்து நின்று அந்த போரை வந்து சந்திக்க வைக்கிறான் கிருஷ்ணர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் அவர்கள்ட்ட இருந்து பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு கிருஷ்ணனுக்கு மீறி ஒரு நாலேஜ் வந்து யாருக்கு இருக்காது அப்படின்னு தெரியும். ஏன்னா முக்காலத்தையும் உணர்ந்தவன், 3 உலகத்தையும் காக்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ அந்த கிருஷ்ணன் சொல்றதுல கண்டிப்பா நியாயம் இருக்கும். ஏன்னா போர்க்களத்துல வந்து குழம்பி நின்று போய் இதற்கு மேல இந்த போர்க்களத்தில் நம்மளால நகர முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியல, என்னுடைய அத்தனை புலன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒடுங்கிருச்சு. ஏன்னா நான் முன்னாடி சண்டை போடுறது யாருக்கிட்ட சண்டை போடுறேன், என்னுடைய சொந்தக்காரங்கிட்ட சண்டை போடுறேன், என்னுடைய மாமன்ட்ட மச்சான்கிட்ட, என்னுடைய தம்பிகள்கிட்ட, என்னுடைய குரு கூட வந்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ எப்படி என்னால் வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு வந்து கலங்கி நிற்கும்போது கிருஷ்ணர் வந்து கொடுக்குற அந்த அட்வைஸ், அந்த கீதாச்சாரம் இருக்குல்ல, அதை வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் தான் போரில் வந்து இது பண்ணுறோம். ஏன்னா நம்ம அர்ஜுனன் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நியாயம் அப்படிங்கிற விஷயத்தையும் தர்மம் அப்படிங்கிற விஷயத்தையும் கிருஷ்ணன்கிட்ட வந்து ஒட்டுமொத்தமாக ஒப்படைச்சிடறான். அந்த ஒப்படைச்ச அந்த தன்மை இருக்குல்ல, அதுதான் அவனை வந்து ஒரு தர்மத்தின் பக்கம் நிற்க வைக்குது. அர்ஜுனன் மேலே வந்து மிகப்பெரிய வந்து மரியாதை கொண்டு வருது. ஆனால் தன் லைஃப்பில் வந்து தப்புன்னு தெரியும், கர்ணனுக்கு தப்புன்னு தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற தப்புன்னு தெரியும், தான் கோவப்பட்ட தப்புன்னு தெரியும், தான் இந்த ப்ராமிஸை கொடுத்தா
கண்டிப்பா தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா எல்லாத்தையும் இழந்தவன்ல. ஒரு பிறவியிலேயே தந்தையும் கூட இல்ல. அதே மாரி தந்தை வந்து சூரிய பகவான் அவர் கூட இல்ல. தாய் வந்து குந்தி தேவி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட இல்ல. ஸோ யாருமே கூட இல்லாம இருக்கும்போது, ஒரு வயதுல ஒரு குழந்தைக்கு முக்கியமாக தேவை தாய், தந்தையோட பாசம். அந்த தாய், தந்தை அப்படிங்கிற உறவே இல்லாம போனவனுக்கு, வேற எது கிடைச்சாலுமே அது பெரிய உறவா வந்து நிக்க போறதில்ல. அவன் இழக்காதது எதுவுமே கிடையாது. ஸோ உயிர் மட்டும் தான் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு என்ன சொல்றது? ஒரே ஒரு உடைமை அப்படிங்கிறது கர்ணன் கிட்ட இருந்த ஒரே ஒரு உயிர். அந்த உயிருக்காக எத்தன பேர் போராடுறாங்க. சர்வ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உயிர எடுத்துட முடியாது. ஒரு இந்த படத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அது வந்து மகாபாரதத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த அஸ்வத்தாமன் வந்து ஆபத்துல இருக்கும்போது கர்ணன் வந்து காப்பாத்த வர்றாரு. காப்பாத்த வரும்போது வந்து அவர் ஒரு அஸ்திரத்த எய்யும்போது, கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அர்ஜுன் அது கிருஷ்ணர் தானே வந்து தேர் ஓட்டுறாரு. அப்ப அர்ஜுனனுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த தேர் வந்து ஒரு 2 அடி பின்னாடி போகுது. ஆனா அர்ஜுனனோட அஸ்திரம் வந்து கர்ணனுடைய தேர 10 அடி தள்ளி போகுது. அப்ப அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்றான். "பாத்தியா கிருஷ்ணா, நம்ம வந்து நம்ம விட்ட அஸ்திரம் வந்து அவன 10 அடி தள்ளி வச்சிருச்சு. ஆனா அவன் குடுத்த அந்த அஸ்திரம் வந்து நம்மள 2 அடி தான் தள்ள வச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் பெருமையா சொல்லும்போது, கிருஷ்ணர் அதுக்கு சொல்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அற்புதமான வார்த்தை அது. மகாபாரதம் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அது தெரியும். அர்ஜுனன் கொடுத்த தேர் வந்து சிவன் கொடுத்த தேர். அக்னி பகவான் கொடுத்த தேர். அது வந்து அவ்வளவு பலம் வாய்ந்த தேர். அந்த தேர் மேல வந்து காவல் காக்கிறது வந்து ஆஞ்சநேயர் தான் காவல் காக்கிறார். அனுமன் தான் காவல் காக்கிறார். அந்த தேரை ஓட்டிட்டு இருக்கிறது வந்து முக்காலத்தையும் கட்டி ஆளுகின்ற கிருஷ்ணர் தான் கட்டி ஆள்றார். ஸோ அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஒரு தேரை ஒரு சர்வசாதாரணமா நீ கருதிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு போர் வீரன் வந்து கொடுக்குற அம்பு வந்து இத்தனை 3 பேரையும் தாண்டி இந்த அர்ஜுனனையும் சேர்த்துட்டா இந்த 4 பேரையும் தாண்டி 2 அடி தள்ளுதுன்னா அவனை சர்வசாதாரணமான ஒரு வீரனாக நீ எப்படி வந்து யோசிப்ப அப்படின்னு சொல்லும் போதுதான் அர்ஜுனன் யோசிக்கிறான். அவ்வளவு பலம் வாய்ந்த ஒருத்தனா கர்ணன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு தூரம் வில் வித்தையில வந்து அவ்வளவு பக்குவப்பட்டவன், அவ்வளவு உணர வச்சவன். உயிர் போகும் தருவாயில கூட அவன்கிட்ட இருக்கிற அந்த ஈகை குணம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அவனுடைய அந்த லைஃப்ல பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் நம்மளால உணர முடியும். என்னை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, யாரை கேட்டாலும் கர்ணன் தான் பெரியவன் சொல்லுவாங்க. நியாயத்தின்படி பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பெரியவன். மனசுபடி பாத்தீங்கன்னா கர்ணன் பெரியவன். என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். மகாபாரதத்தை வெறும் ஒரு பாடமாகவோ, வெறும் புராணமாகவோ நான் பார்க்கவே மாட்டேன். உலகத்துல நம்ம மணிரத்னம் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிற அந்த 2 புத்தகங்களில் இருக்கிற கிளைக்கதைகளை தவிர்த்து விட்டு நம்மளால ஒரு அற்புதமான கதையை உருவாக்க முடியாது. இந்த உலகத்துல நீங்க டைம் டிராவல் எடுத்துங்க, இந்த வந்து ஏலியன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு எடுத்துங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மம் அது இதுன்னு என்ன வேணாலும் கற்பனையான கதை எழுதுங்க. அத்தனை கிளைக்கதைகளுமே மகாபாரதத்துல இருக்கு. டைம் டிராவல் பண்றது, கூடு விட்டு கூடு பெயர்றது, அதே மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்த மாடர்ன் ஜென்ரேஷன்ல என்ன விஷயங்கள் யோசிக்கிறோமோ அது அத்தனையுமே அந்த மகாபாரதத்துடைய கிளைக்கதைகள்ல, ராமாயணத்தோட கிளைக்கதைகளுக்குள்ள இருக்கு. அதை தாண்டி ஒரு கதையை இந்த உலகம் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு விதத்துல இந்த புராணங்கள் வந்து புத்துயிர் பெறும். அது வந்து நம்ம தெலுங்கு சினிமாவில் பொறுத்த வரைக்கும் 25 வருஷங்களுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு இயக்குனர் 2-3 இயக்குனர்கள் வந்து இந்த புராண கதைகளை தூக்கி நிறுத்துவாங்க. ஆனா இந்த மாடர்ன் ஜென்ரேஷன்ல வந்து இவ்வளோ பெரிய அளவிற்கு வந்து ஒரு கதையை கொண்டு வந்து சேர்த்துவாங்க நான் கற்பனையில கூட நினைச்சது கிடையாது. எப்படி தெலுங்கு சினிமாவோட இயக்குனர்கள் இந்த அளவுக்கு யோசிச்சாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. தெலுங்கு சினிமான்னு சொல்லும்போது அங்கதான் அவங்க பண்றாங்க. தமிழ்நாட்டில் யாருமே இந்த புராணங்களை எடுத்து கதையா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லை. அப்படியே கதையா பண்ணாலும் ரவுடிசம் கதையா தான் பண்ணுவாங்களே தவிர அந்த புராண கதையாவே எடுத்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த படம் அவ்வளவு அற்புதமா எடுக்கப்பட்டிருக்குது. அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கேரக்டரும் அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த என்ன சொல்றதுன்னா அந்த அந்த சாபத்தை எப்படி போர்ட்ரேட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிற விஷயத்தையும் சரி, கர்ணனையும் அர்ஜுனனையும் எப்படி போர்ட்ரேட் பண்ணி காட்டுறதுங்கிறது சரி, இதெல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க. இது போன வருஷம் பாத்தீங்கன்னா ஹனுமன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. அனுமன் மூலமாக அனுமனை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு சாதாரண ஒரு கடவுளா பார்த்தோம். ஆனா அவர் அனுமனை வந்து சூப்பர் ஹீரோவா பார்த்தா எப்படி இருக்கும்? அனுமனுடைய பவர் ஒருத்தனை கிடைச்சி சூப்பர் ஹீரோவா ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன லைன் எடுத்தாங்க. 450 கோடி கலெக்ஷன், வெறும் 22-25 கோடிக்குள்ள எடுக்கப்பட்ட படம் 450 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ அப்போ இன்னும் புராணங்கள் புத்துயிர் பெற்றுக்கிட்டே தான் இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்க கதையா பார்த்தா இது கதை, கருத்தா பார்த்தா கருத்து. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா அதான் வாழ்க்கை முறை. நான் வந்து புராணங்களையும் இதிகாசங்களையும் உபநிஷங்களையும் சொல்றாங்களே, இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து படிக்கும்போது அதுல இந்த காலகட்டத்துக்கு எது ஒத்து வரலையோ அதை ஒதுக்கி வச்சுட்டு
எது எதெல்லாம் இந்த காலத்தில் வந்து ஒழுக்கமாக பார்க்கப்படுதோ, எது உங்களோட வாழ்க்கைக்கு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்ணனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்தில் வாழ்ற வாழ்க்கையை அந்த காலத்திலே வாழ்ந்தவன் தான் கர்ணன். அர்ஜுனன் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய சத்திரியர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவன். கர்ணன் தான் நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ். அவங்களாம் கடவுளோட ரெப்ரஸன்டேட்டிவ். கிருஷ்ணர் கூட இருந்த எல்லாருமே கடவுளோட ரெப்ரஸன்டேட்டிவ். கௌரவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே இப்போ இருக்கிற அந்த கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களோட வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கௌரவர்கள் அப்படின்னு கௌரவர்கள் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிதல் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. உங்கள் புரிதலை வந்து நீங்கள் எழுதுங்க. நாம் இன்னும் நிறைய பேசுவோம். நிறைய பேசுறதுக்கு இருக்குல்ல, பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.